சுபாஷ் சுக்லா சென்ற டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்திருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் சுபாஷ் சுக்லா. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபாஷ் சுக்லா உட்பட 4 வீரர்கள் 14 நாட்கள் தங்கியிருக்க இருக்கிறார்கள். நேற்று பிற்பகல் 12:01 மணியளவில் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்க தொடரலாம். 2 வாரங்கள் தங்கி 60 வகையான ஆய்வுகளை சுபாஷ் சுக்லா மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 28 மணி நேரம் பயணம், அதாவது ஃபால்கன் 9 ராக்கெட் புறப்பட்டு 28 மணி நேரங்கள் ஆகியிருக்கிறது. தற்பொழுதுதான் அந்த இணைப்பு என்ற சொல்லக்கூடிய டாக்கிங் பணி நிறைவடைந்திருக்கிறது. இதற்கு பிறகு அவர்கள் 2 வாரங்கள் 14 நாட்கள் அங்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி அவர்கள் 60 வகையான ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுபாஷ் சுக்லாவுடைய சென்றக்கூடிய அந்த குழுவினர் அவருடைய ஆய்வு பணியை முடித்ததற்கு பிறகாக, அதாவது 14 நாட்களுக்கு பிறகாக மீண்டும் பூமியை நோக்கி திரும்புவார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது என்ற தகவலை நாசா தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பயணத்தில் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுபாஷ் சுக்லாவுடைய அந்த பயணம் என்பது மிக முக்கியமான ஒரு பயணம். விண்வெளி நிலையத்தை அடைந்திருக்கக்கூடிய முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடியவர் சுபாஷ் சுக்லா. அதே போன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபாஷ் சுக்லா உள்ளிட்ட 4 பேர்களும் 14 நாட்கள் தங்கியிருந்து அவருடைய ஆய்வு பணியை மேற்கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில 1984க்கு பிறகாக விண்வெளிக்கு சென்றிருக்கக்கூடிய 2வது இந்தியர், அதுவும் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லக்கூடிய முதல் இந்தியர் என்ற ஒரு பெருமையும் அவர் பெறுகிறார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகாக இந்தியாவுடைய பெரிய சாதனையாக இது பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக விண்வெளி ஆராய்ச்சி பிரிவில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்து வருகிறது. சந்திரயான் திட்டத்தின் மூலமாக தொடர்ச்சியாக நிலவுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான பணிகளை இந்தியா மேற்கொண்டிருந்தது. அதில் சந்திரயான் 3 திட்டம் மிக வெற்றி பெற்றிருந்தது. அதாவது நிலவில் இதுவரையிலும் எந்த ஒரு நாடும் ஆய்வு மேற்கொள்ள வராத ஒரு இடத்திற்கு தனது சாதனையை செய்து முடித்திருக்கக்கூடியது இந்தியாவுடைய இஸ்ரோ அமைப்பு. இந்த சூழல்ல அவர்கள் அடுத்ததாக நிலவை ஆய்வு செய்யக்கூடிய ஆதித்யா L1 என்ற ஏவுகணை ஏவி அவர் அந்த விண்கலத்தை அனுப்பியிருந்தார்கள். அதன் மூலமாக ஆய்வு மேற்கொண்டு சூரியனில் இருக்கக்கூடிய சில தரவுகளை அவர்கள் சேகரித்து உலகிற்கு அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இது இந்தியாவுடைய ஒரு முன்னோடியான பயணமாக அமைந்திருந்தது. குறிப்பா இந்த 5 ஆண்டுகள்ல கடந்து வந்திருக்கூடிய 5 ஆண்டுகள்ல இஸ்ரோ குறிப்பிடத்தக்க சாதனைகளை வெகுவாக செய்து வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக ககன்யான் என்ற திட்டத்தை இஸ்ரோ மேற்கொள்ள இருக்கிறது. ககன்யான் திட்டம் என்பது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டம். எப்படி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள், வளர்ந்த நாடுகள் விண்வெளிக்கு, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி ஆய்வுகளை மேற்கொள்கிறார்களோ, அதே போன்று இந்தியாவும் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய திட்டத்தை தான் ககன்யான் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த திட்டத்தை இந்தியா மேற்கொள்வதற்கு பல்வேறு கட்டங்களாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக 2019 ககன்யான் திட்டத்திற்கான ஆள் சேர்க்கக்கூடிய பணிகளும், அதே போன்று திட்டத்திற்கு தேவையான முதற்கட்ட பணிகளும் இந்தியாவுடைய இஸ்ரோ அமைப்பு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது மட்டுமில்லாமல் அனுப்பி எது போன்ற மாதிரி ஆய்வுகளை மேற்கொள்வது, இலக்கு என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான வழிவகைகளை சாத்தியப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளில் கவனம் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் சுபாஷ் சுக்லா இந்தியாவினுடைய விண்வெளி வீரர். அவர் இதற்கு முன்பாக 2006 இந்தியாவுடைய விமானப்பணியில சேர்ந்திருந்தவர். அதுக்கு பிறகாக 2024 கேப்டன் குழு கேப்டனாகவும் பொறுப்பு பெற்றவர். ஆனால் அவர் 2019 அளவிலேயே சர்வதேச அளவுல இந்தியா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த ககன்யான் திட்டத்திற்கான ஒரு தேர்வாகக்கூடிய நபராகவும் இருந்திருக்கிறார். எனவே அவர் இதற்கான பல்வேறு பயிற்சிகளையும் பெற்றிருக்கிறார். ரஷ்யாவுக்கு சென்று அவர் விண்வெளியில் ஆய்வு மேற்கொள்வதற்கான அந்த பயணம் குறித்தான ஒரு பயிற்சியும் அவர் பெற்றிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இதுபோல் இந்த பயணத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அதற்கான முழு ஈடுபாடுடன் பயிற்சிகளை பெற்றிருக்கக்கூடிய வீரர் சுபாஷ் சுக்லா. அவருடைய பயணம் என்பது இந்தியாவுக்கான மிக முக்கியமான பயணம் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட அவருடைய வாழ்த்து செய்தியில குறிப்பிட்டிருந்தார். அந்த அளவுக்கு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பயணமாக இந்த பயணம் பார்க்கப்படக்கூடிய இந்த நேரத்துல இந்த பயணத்தினுடைய முதல் கட்ட வெற்றி என்று இது சொல்லக்கூடிய அளவுல தற்பொழுது அந்த டாக்கிங் என சொல்லக்கூடிய பணி நிறைவடைந்திருக்கிறது. இந்த டாக்கிங் என்பது விண்கலத்திற்கும்
சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குமான இணைப்பு பணியை தான் அவர்கள் டாக்கிங் என்று சொல்லுகிறார்கள். அந்த பணி தற்பொழுது வெற்றி அடைந்திருப்பதாகவும் நாசா தெரிவித்திருக்கிறது. இந்த டாக்கிங் பணியில விண்கலம், அதாவது அவர்கள் முதலில் சென்றது ராக்கெட்டின் மூலமாக சொல்கிறார்கள். ராக்கெட்டினுடைய பூஸ்டர் முதல் கட்டத்தில் பிரிந்துவிடும். அதுக்கு பிறகு இரண்டாவது ஸ்டேஜ்ல அவர்கள் மேலும் இந்த ஆர்பிட்ல அவர்கள் சேர்ந்ததுக்கு பிறகாக விண்கலம் அந்த ராக்கெட்டிலிருந்து தனியாக பிரிந்து அதுவாகவே பயணத்தை தொடங்கும். அதாவது ராக்கெட்டினுடைய உதவி இல்லாமல் விண்வெளியில் விண்கலம் மட்டும் தனியாக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில அது செல்லும். அதுபோல் பூமியிலிருந்து 422 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை அந்த டிராகன் கேப்சூல் சொல்லக்கூடிய சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட குழுவினர் சென்ற அந்த விண்கலம் சென்று அடைந்திருக்கிறது. 28 மணி நேர பயணத்துக்கு பிறகாக அவர்கள் இன்று மாலை 4 மணி அளவுல அந்த பயணம் வெற்றி அடைந்திருக்கான தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துடைய அந்த டாக்கிங் பணி நிறைந்திருக்கிறது. இந்த டிராகன் விண்கலம் என்பது வழக்கமான அந்த விண்கலத்துக்கான வடிவமைப்பில் இருக்கக்கூடிய நிலையில் அதோடைய முகப்பகுதியிலிருந்து ஒரு வாயில் போன்ற ஒரு வட்ட வடிவ வாயில் போன்ற ஒரு பகுதி சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்து அவர்கள் உள்ளே செல்வதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பணி முதல் வெற்றி அடைந்திருக்கிறது. இதற்கு பிறகாக அவர்கள் 14 நாட்கள் ஆய்வுகளை முடித்துக் கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.